வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கோவலன் கண்ணகியோட இல்லற வாழ்க்கை சில ஆண்டுகள் ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்தது. ஆனா விதி அவங்க வாழ்க்கையில ஒரு மாபெரும் திருப்பு முனைய வச்சிருந்தது. அதுதான் நாட்டிய பேரொளி மாதவியோட வருகை. ஆடல், பாடல், அழகு, இந்த மூணுலையும் சிறந்தவளான மாதவி யாரு? அவளோட கலை சிறப்பு என்ன? ஒரே ஒரு மாலைக்காக கோவலன் தன் இல்லற வாழ்க்கையை எப்படி துறந்தான்? கேட்கவே நெஞ்சை உலுக்குகின்ற அந்த வரலாற்றை இப்போ பார்க்கலாம். மாதவி சாதாரணமானவள் இல்ல. அவ தேவலோகத்து நடனமாது ஊர்வசியோட பரம்பரையில வந்தவள்னு சொல்லப்படுது. அதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதையும் இருக்கு. இந்திரனோட அரசவையில சந்திரன் போல பிரகாசிச்ச சயந்தன் மேல காதல் கொண்டு ஊர்வசி தன் நாட்டிய இலக்கணத்திலிருந்து லேசா பிறழ்ந்துடுறா. இதனால கோபமடைஞ்ச அகத்திய முனிவரோட சாபத்தால அவ பூலோகத்துல பிறக்க வேண்டியதாயிடுச்சு. அப்படி அவளோட சாபம் தீர்ந்த இடம்தான் நம்ம பூம்புகார் நகரம். அத்தகைய உன்னத பரம்பரையில வந்த மாதவி தன் 5வது வயசுல தொடங்கி 7 ஆண்டுகள் தீவிரமா நாட்டிய கலைய கத்துக்கிட்டு மாபெரும் தேர்ச்சி பெறுகிறா. அவளோட கலைத்திறனை உலகத்துக்கு காட்ட சோழ மன்னனோட அரசவையில அரங்கேற தயாராகிறா. மாதவி ஆட போற அந்த மேடை சும்மா சாதாரண மேடை இல்ல. சிற்ப சாஸ்திர முறைப்படி துல்லியமா செதுக்கப்பட்ட மேடை. கோல் கணக்குல, அதாவது 24 விரல் அளவு கொண்டது ஒரு கோல். தரையிலிருந்து ஒரு கோல் உயரத்துல 7 கோல் அகலமும் 8 கோல் நீளமும் கொண்டு பிரம்மாண்டமா அமைச்சிருந்தாங்க. அதுல ஒருமுக எழினி, எதிர்முக எழினி, கரந்துவரல் எழினின்னு 3 வகையான திரைச்சீலைகள் இருந்தது. தூண்களோட நிழல் மேடை மேல விழாத அளவுக்கு விளக்குகள் அற்புதமா வைக்கப்பட்டிருந்தது. மேடையில தலைக்கோல வச்சு வருண பூதங்களை வணங்கிட்டு நிகழ்ச்சி தொடங்குது. நாட்டிய ஆசான், இசைப்புலவன், யாழ் வாசிப்பவன், குழலோன், மிருதங்கக்காரன்னு ஒரு மாபெரும் டீமே பின்னணியில நிக்குது. மாதவி தன் வலது காலை எடுத்து வச்சு மேடை ஏறி வலப்பக்கமா நிக்கிறா. தோரிய மகளிர் தெய்வ பாடல்களை பாடி முடிக்க மாதவி ஆடத் தொடங்குறா. பாருங்க, நாடக நூல் சொன்ன அத்தனை இலக்கணமும் பிசகாம பல வகை கூத்துகளையும் ஆடி ஒட்டுமொத்த அரசவையையும் தன் வசப்படுத்துறா. மாதவியோட ஆடலையும் அழகையும் பார்த்து வியந்து போன சோழ மன்னன் அவளுக்கு ஆடர் செல்வி என்ற அங்கீகாரத்தை கொடுத்து தலைக்கோல் பட்டத்தையும் வழங்குறான். அது மட்டுமில்ல, பரிசா ஒரு பச்சிலை மாலையையும் சிறப்புத் தொகையா 1008 கழஞ்சு பொன்னையும் அள்ளித்தர்றான். ஆனா மாதவி கணிகையர் குலத்துல பிறந்திருந்தாலும் ஒருவனுக்கு ஒருத்தியா கண்ணியமான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறா. அதனால அவளோட தாய் சித்திராபதி ஒரு சூழ்ச்சி செய்றா. மன்னன் தந்த இந்த மாலைக்கு யார் 1008 கழஞ்சு பொன் தர்றாங்களோ அவங்களுக்கே மாதவி சொந்தம்னு அறிவிச்சு ஒரு கூனி மூலமா அந்த மாலைய பூம்புகார் வீதியில விற்க அனுப்புறா. துரதிருஷ்டவசமா அந்த வீதியில வந்த நம்ம கோவலன் அந்த மாலைய ஆவலோடு விலை கொடுத்து வாங்குறான். விதியின் ஆட்டம் இங்கதான் தொடங்குது. மாலையை வாங்கின கோவலன் அந்த கூனியை தொடர்ந்து நேரா மாதவியோட இல்லத்துக்கு போறான். மாதவியோட அணைப்புலையும் அழகிலையும் மூழ்கின கோவலன் இந்த அகில உலகத்தையே மறக்கிறான். அவளை தொட்ட இன்பம் அவனை அப்படி ஈர்த்து பிடிக்குது. எந்த குறையும் இல்லாத அத்தனை உன்னதமான தன் மனைவி கண்ணகியையும் தன் பெற்றோரையும் சொந்த வீட்டையும் முற்றிலுமா மறந்து மாதவியோடவே வாழத் தொடங்குறான். மாதவியோ தன் கலையால புகழோட உச்சத்துல நிக்கிறா. ஆனா இங்க கண்ணகியோட வாழ்க்கை இருண்டு போகத் தொடங்குது. இன்பமாய் தொடங்கிய இல்லறம் இப்போ பிரிலாந்த பாதையில போயிட்டு இருக்கு. இதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? காணல் வரி பாடல் இவங்க வாழ்க்கையை எப்படி மாத்துச்சு? அதை அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.